ஓகே. ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணிக்கலாம் நசீர். ஒரு நிமிஷம் நான் ஸ்க்ரீனை ஃபுல் ஆக்கிக்கிறேன். நம்பர்ஸ் தெரியல. ஸோ 200 கிட்டயா அந்த இடத்துல ஒரு லோ மார்க் பண்ணிக்கோங்க. லோ எது 200 இதுவா? அது கேட்ட ஆமா. ஓகே. ஓகே. ஸோ ப்ரீவியஸ் லோ வித் கீயா? லோ வித் கீயா? ஆமா ஆமா கரெக்ட். அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலா சாரி கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எனக்கு எப்போ கீழே வருதுன்னா எனக்கு தெரியும். ஸோ அதனால இது மட்டும் கலர் மாற்றிக்கோங்க. சாரி லோ மட்டும் ரெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம் ப்ரீவியஸ் ஹை வந்து கரண்ட்டாக இருக்கிறத மார்க் பண்ண வேண்டாம். பட் ஆனால் அந்த 2 இதுவா? இல்லை இது வந்து இப்போதைக்கு அது வேண்டாம். அதை நான் வீக்கில் எடுத்துக்கிறேன். மேலே 240 கிட்டயா அது கிட்ட போடுங்க. ஆமா அது கிட்ட அதான் இது சொல்றீங்களா? இதுவா? அதான். ஓகேவா? கரண்ட்டாக வைங்க. வீக்கில் ஓகே. இப்போ நீங்கள் மார்க் பண்ணிக்கிறதே ஒரு அந்த இடத்துல ஹை போட்டுக்கலாம். அது ஒரு கீ லெவல் தான். ஹை வித் கீ லெவல் ரைட்? ஓகே. லெஃப்ட் காட்டுங்க சார்ட்டை ஒரு நிமிஷம். லெஃப்ட் காட்டுங்க சார்ட். லெஃப்ட் ஐ மீன் சார்ட்டை சுருக்குங்க. கொஞ்சம் மேலே ஏற்றுங்க. இப்போ நீங்கள் போட்டிருக்க கரண்ட் இதை கொஞ்சம் அந்த விக்கு வர மாதிரி. போதும். போடுமா? போதும். ஓகே 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 டன். ஆக்சுவலி ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் வரையலாமா? வரையலாம் டவுன் ட்ரெண்ட். தட்ஸ் இட் யா. ஓகே வாங்க கரெக்ட்டா. இப்போ டே ஆக்சுவலா நான் ஓகே போட பரவாயில்ல. நீங்க டேக்கு போயிடுங்க. டேக்கு ஓகே குட். ஒரு அப் ட்ரெண்ட் லைன் போடலாமா? போடலாம். ஓகே அப் ட்ரெண்டும் வரைந்த 2 இப்போ ஒரு லோ போடுங்க. லோ ஒரு சின்ன மைனர் லோ போடுங்க. டெய்லி லோ எது டெய்லி லோ எது? அந்த கீ லெவல ஒட்டி வருதுல அதுல போட்டுக்கலாம் நம்ம. இதுவா? அதான். யா. தட்ஸ் குட். இது மேஜர் லோ ரைட்? டெய்லி மேஜர் லோ. டெய்லி மேஜர் லோ கரெக்ட். அது மேல இருக்க சிவப்பு கொடி எதுக்கு போட்டோம்? வீக்லி ஹைக்கு தான போட்டோம். ஆமா வீக்லி ஹை. ஓகே. என்ன கலர் மாத்திக்கவா வீக்லி ஹை? மாத்திக்கலாம். ஆக்சுவலா எனக்கு ஹை வேற கலர் ஓகே. அதனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அத வேற ஒண்ணும் இல்ல சாரி. லோக்கு கிரேடே இருக்கட்டும் பரவாயில்ல பிரச்சனை இல்ல. ஓகே இது வந்து மேஜர் லோவா வச்சுப்போம். ஓகே ரன் பண்ணலாமா? இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? என்ட்ரி இல்ல. ஏன் என்ட்ரி இல்ல? ஏன் அப்படி சொல்றீங்க? why ஏன்னா எனக்கு வந்து லோ பிரேக் பண்ண மாதிரி இல்ல. காட்டுங்க ஒரு நிமிஷம். அது மேஜர் ட்ரெண்ட் என்ன டவுன் ட்ரெண்டா? சரி கீழ லோ பிரேக் பண்ண மாதிரி இல்ல. சோ இது ஃபுல்லாவே நம்ம ஜோன் ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். யா. சோ ஓகே இது ஃபுல்லாவே ஜோன் ஏரியாவை கன்சிடர் பண்ணிட்டோம் பிகாஸ் ஆஃப் கீ லெவல். சோ இந்த இடத்துல நீங்க கன்சிடர் பண்ணல. சோ லைக் மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். சோ அட்லீஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் லோ ஏதாவது ஒரு லோவையாவது உடைச்சிருக்கணும். சோ அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 டச்சஸ் கீழ போவன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஓகே இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி என்ன கேண்டல் கொடுத்துருக்கா? ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி பியரிஷ் கேண்டல் ஒன்னு வச்சிருக்கான் தான். பட் அதுக்கப்புறம் அப்ப எடுத்திருந்தா அங்க எடுத்துருக்கலாம். பட் ஆனா அதுக்கப்புறம் ஓகே இப்போ மேல எப்படியுமே மார்க்கெட் இந்த ஹையை உடைச்சாதானே மார்க்கெட் மேல போகும். ஆமா கரெக்ட். அப்ப ஏன் என்ட்ரி எடுக்க கூடாது? ட்ரை பண்ணலாமா? ரெசிஸ்டன்ஸ் இல்ல நான் ட்ரை பண்ண மாட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதாவது சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். அது மட்டும் உடையட்டும் எனக்கு. சிம்பிள். ப்ரீவியஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை 4 ஹவர் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த லோ பிரேக் பண்ணியிருக்கா இல்லையா? பண்ணியிருக்கான். அப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழே போகலாம் வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ ஏன் எடுக்கக்கூடாது? என்னோட கேள்வி அதுதான். ஒய் எடுக்கக்கூடாது? தெளிவான என்ட்ரிஸ் கிடைக்குங்கிறப்போ ஏன் எடுக்கக்கூடாது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? ஏன்னா 1 2 டச் தான். 3ஆவது டச்சில் ரெஸ்பெக்ட் ஆகலாமா? ஆகலாம் தான். கரெக்ட் தான். கீழே போகன்றதான் எக்ஸ்பெக்டேஷன். பட் நான் என்ன யோசிச்சேன்னா நான் வரும்போது இப்போ மார்க்கெட்டை பார்க்கும்போது ஒருவேளை ரெட் மட்டும் இருந்திருந்தா பியரிஷ் மட்டும் இருந்திருந்தா நான் எடுத்திருப்பேன். ஆனால் பக்கத்துல குட்டி கேண்டில்ஸ் இருக்கனால நான் இன்னும் ஒரு கேண்டில் அது அட்லீஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஆகுது. ஆனால் இந்த கேண்டிலை பிரேக் பண்ணாதானே மார்க்கெட் வந்து மேல. கரெக்ட் தான். பட் இப்போ இருக்க அந்த குட்டி கேண்டில்ஸ் லோவோ உடைக்கல தானே? அந்த ரெட்டோட லோ உடைக்கல. பட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இங்கே என்ட்ரி எடுக்கிறதுக்கும் இப்போ சென்டரில் என்ட்ரி எடுக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தானே.
பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தானே, ஏன் அதை யூட்டிலைஸ் பண்ணல? ஐஷூர் இன்னும் ஒரு கேண்டில் மட்டும் விடுங்க, அதுக்கப்புறம் நான் செல் போறேன். ஒரு கேண்டில் விடுங்க, இப்போ போடுங்க செல். ஐஷூர் ஷூர். டார்கெட் இப்போதைக்கு நம்ம அது வரைக்கும் அது வச்சுக்கோங்க. டார்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு. 1:1 இந்த க்ரீன் லைன் இந்த லெவலில் உடச்சிச்சுன்னா அவன் கீழே போவான், 1:2க்கு போவான். அந்த இடத்துல அது வரைக்கும் போட்டுக்கலாம். கரெக்ட். ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கேட்சா இன்னொரு என்ட்ரி என்ன பண்ணலாம்? என்ட்ரி போகலாம் கண்டிப்பாக. அந்த ட்ரெண்ட்ல க்ரீன் லைன் பிரேக் பண்ணப்ப, க்ரீன் லைன் பிரேக் ஆனப்ப. ஆமாம். ஓ சாரி. இல்லை பரவாயில்ல ஒன்றும் இல்லை. இப்போ ரீடெஸ்ட்டுக்கு வந்திருப்பான். அடுத்து இன்னும் ஒரு கேண்டில் மட்டும் ஓட்டுங்க. கேண்டில் ஓட்டிட்டு அப்புறம் இன்னொரு செல் போகலாம் நம்ம. ஒரு கேண்டில், இன்னும் ஒரு கேண்டில், இன்னும் ஒரு கேண்டில். ஒரு நிமிஷம், ஸ்டாப் இப்போ எடுங்க. அந்த ரெட் கேண்டிலோட ஓகே எனக்கு இதில் லைன் ஷாட்டில் காட்டுங்க. என்ட்ரி எடுங்க நசீர். ஆக்சுவலாக இந்த கேண்டில் மாற்றுங்களேன். கேண்டில் மாற்றிட்டு லைன் கிட்ட ஒரு வரானே. சரி செல் போங்க. ஆக்சுவலாக ட்ரெண்டே டவுன் ட்ரெண்ட் தான். செல் போங்க. ப்ளஸ் ஸ்டாப்லாம் அதுவே ஓகே தான். நீங்கள் கீழே ரெட் லைன் வரைக்கும் டார்கெட் ஆக்கிருங்க. நான் டார்கெட் வந்து ரெட் லைன் வரைக்கும் டார்கெட் வைக்கணுமா? வைங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஒரே நிமிஷம். ஸ்டாப் லாஸ் நான் பார்த்துக்கிறேன். அந்த ப்ரீவியஸ் லோக்கு கொஞ்சம் மேலே வச்சா போதும். ப்ரீவியஸ் ஹைக்கு அந்த பச்சைக்கு கொஞ்சம் மேலே வச்சிருக்கீங்களா? ஓகே போதும். நான் ஸ்டாப் லாஸ் போட்டு கொஞ்சம் மேலே வைங்க. இன்னும் கொஞ்சம் மேலே வைங்க. ஓகே போதும். ரன் பண்ணுங்க. இந்த ஹேங்கிங் மேனோட கேண்டலோட ஹையா கூட வச்சுக்கலாங்க. வச்சுக்கலாம். கரெக்ட். ஓகே இப்போ போடுங்க. ஆக்சுவலி 1:1 ஹிட்டா ஹிட். 1:2 ஹிட்டா. ஹிட். ஓகே நம்ம ஒரு நர்வஸ் இருக்குல்ல, ஒரு பயம் இருக்குல்ல. இல்ல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் அப் ஆகும், அவ்வளோதான். சரிதான், சிம்பிள். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மைல்டு மிஸ்டேக் தான் பண்ணீங்க. நான் திருப்பி அந்த விஷயத்த சொல்கிறேன். ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வரேன். இல்லை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். பட் அதை வந்து மேலையா? ஸோ லைக் இங்கே தெளிவாக ஒரு என்ட்ரி கிடைக்குது. கரெக்ட் நசீர். இப்போ நீங்க இருக்கீங்க, எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. நாளைக்கு நாங்க பண்ணும்போது நீங்க இருக்க மாட்டீங்க தானே. நாங்களா தானே பண்ணணும். இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல என்ட்ரி வருங்கிறது மட்டும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். கரெக்ட் தான். என்னால ஓரளவு எடுத்து கொடுக்க முடிச்சு. பட் ஓகே, உங்களோட கான்ஃபிடன்ஸை நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ். தட்ஸ் குட். அது பேரிஷ் என்கல்ஃபிங் தானங்க? எஸ் ஆமா, பேரிஷ் என்கல்ஃபிங் தான். அதுவும் எந்த ஏரியால பேரிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்குன்னா கிளியர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அந்த மைனர் லோ உடைச்சிருக்கு. தட்ஸ் இட். யா கையில கண்டுபிடிச்சாருங்க. அந்த இடத்துல உடைச்சிருக்கு. இங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கும் நல்லா நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் நிறையா இருக்கு. ஆனால் ரிஸ்க் என்ன ஆகும்? ரிவார்ட் ரேஷியோ நிறைய கிடைக்கும்ல. ரிவார்ட் ரேஷியோ நிறையா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ரிஸ்க் கம்மியாக நோட் பண்ணிக்கிறேன் நசீர். ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான். மற்றபடி இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இல்லை. ப்ராப்பராக அந்த மேஜர் லெவலில் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல நான் போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற யூட்டிலைஸ் பண்ணது ஒரு பெரிய ப்ளஸ். சூப்பர் சாரிங்க நசீர். ஆனால் அந்த இடத்துல அவங்க அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணாங்களா சரண்யா? ஸோ அந்த டைம் அது அந்த லைனை பிரேக் பண்ண நியர்பை தானே இருந்துச்சு. அதனால ரெண்டாவது கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தானே என்ட்ரி எடுக்கிறது தானே கரெக்டானது. எதுக்கு? எந்த கேண்டலுக்கு நீங்க அப்பவே கேட்டிங்களா இங்க என்ட்ரி எடுக்கலாமா? நான் அவங்க அடுத்த கேண்டில் பண்ணுங்க, அடுத்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருந்தாங்க. இல்ல அதான் அந்த இடம் வந்து நமக்கே ஒரு கன்சல்டேஷன் ஷூரா தெரியல. ஏன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ற மாதிரியும் இருக்கு, கீழே வர மாதிரியும் இருந்துச்சுல. அது இல்ல, அது ஆக்சுவலி இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதனால தான் ஜோனா எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஏரியா. அந்த இடத்துல பேரிஷ் என்கல்ஃபிங், ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பேரிஷ் என்கல்ஃபிங் வருதுன்னா எதுக்காக வரணும்? ரெசிஸ்டன்ஸோட பிரின்சிபல் என்ன? அந்த பேசிஸ்ல சொல்றீங்க. ஆமா, பிரின்சிபல் என்ன? மேஜர் ட்ரெண்ட் லைன் ஒன்று ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் இது என்ன, அது ஒரு ப்ராப்பரான 1 2 மேஜர் ட்ரெண்ட் லைனா மந்த்லியில். ஓகே ஓகே ஓகே. ஆமா ஆமா, பேஸ் பண்ணி தான் எடுத்தது, வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே ஓகே. ப்ரீவியஸா பண்ண அதே கான்செப்ட் மேஜர் ட்ரெண்ட் லைன் இருக்குதுனால. ஓகே, மேஜரான கான்செப்ட் இருக்கறனால நம்ம அதை ப்ளேஸ் பண்ணிட்டோம். வேற ஒண்ணுமே இல்ல. சோ மேஜர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா we can taking the more than 2 trades 4 confirmation. என்னன்னா ஒன்னு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு வந்து ட்ரெண்ட், இன்னொன்னு ட்ரெண்ட் லைன் கான்செப்ட், இன்னொன்னு கேண்டில் ஸ்டிக்ஸ்.
இன்னொன்று கீ லெவல்ஸ். ஸோ 5 கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நமக்கு கிடைச்சதுனால we can go for the sell. சிம்பிள். ஓகே ப்ரோ. அவ்வளோதான் கான்செப்ட். ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்கிறப்ப நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், மிஸ் பண்ணாமல். ஓகே. ஸோ வெல் டன். ஒரு சானியாக்கு ஒரு பெரிய பிக் கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். சின்ன கோயில் சித்ரா. ஜான் மார்க் பண்றீங்க பாருங்க, ஒரு 2-3 இது கொஞ்சம் அப்படியே போட்டு பார்த்துக்கோங்க. புரியல. ஜோன் எப்படி மார்க் பண்றீங்கன்னு கேக்குறாரு. ஜோன் ஒன்றும் இல்லை, இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, எதில் இருந்து எப்படி இல்லை அது கரெக்ட். எப்படி எந்த இதில் எடுக்கிறீங்க அப்படின்னு எந்த இல்லைன்னா இந்த ஜோன் அந்த மார்க்கிங் கீ லெவல் ரேஞ்ச் கேக்குறாரு. ரேஞ்ச்டா, ஏரியாஸை பேஸ் பண்ணோம்ல. அந்த ஒரு மார்க்கெட் மோர் டைம்ஸ் டச்சப் ஆகுதுல்ல, அந்த ஏரியாவை பேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இதுவும் இவ்வளோ தூரமும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோனாக பேஸ் பண்ணுறது நல்லது. அதாவது ஏரியாஸ் இவ்வளோ ஏரியா டினோட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, லைனாக அக்யூரேட் லெவலாக மார்க்கெட் வந்து எப்போவுமே ரியாக்ட் ஆகாது. ஒரு சின்ன ஜோன் பண்ணும்போது அது பெருசாகி போயிடுது. ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஆகாது, ஒன்றும் இல்லை. ரெக்டாங்கிள் நீங்கள் எப்படி இழுத்து இவ்வளோ பேச இழுத்தா பெருசாகிடும், இவ்வளோ பேசில் வச்சா சின்னதாக இருக்கும். நம்ம சார் இப்போ வந்து இப்போ இந்த சப்போர்ட் லெவல் இருப்பாருங்களா, இப்போ இந்த கேண்டில் இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல இருந்து நம்ம இது வரைக்கும் ஜோனா மார்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாங்க. இவ்வளோதான் அக்யூரேட்டான இந்த ஜோனில் வரைய முடியாது. உங்களோட பார்வை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வரைஞ்சிருக்கேன், இந்த இடத்த பாருங்களேன், இந்த இடத்த வரைஞ்சிருக்கேன், இந்த இடத்துல டச்சப் ஆகுது, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, இப்படி நம்ம மார்க் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இல்லை அந்த பர்டிகுலர் கேண்டில் இது உள்ளுக்கு வரணும். அந்த அது என்ன பாடி விக்கு இதெல்லாம், அது என்ன பாடி விக்கு இதெல்லாம் இந்த இடத்துல அக்யூரேட்டாலாம் மார்க்கெட்டில் பார்க்க முடியாது யாராலையுமே. சரி, நோ ஒன் ஏபிள் டு அக்யூரேட் இதுதான் அப்படிங்கிறதான் யாராலையும் ஃபிக்ஸ் பண்ண.